கவிதா மண்டலத்தில் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அழியா புகழ் கொண்ட ஒரு மாபெரும் கவிஞனாக வந்தவன் பன்னரசன் கண்ணதாசன். நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால். உறவு முறை என்னன்னு பாருங்க. தாய் தமிழே உனக்கு நான் செல்ல பிள்ளைன்னு அர்த்தம். யாருமே சொல்லல. நீராறும் கடல் உடுத்த பேராசிரியர் சுந்தரம்பிள்ளையினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து, அது மரபு முறையாக வருகின்ற தமிழ்த்தாய் வாழ்த்து. பாரதி கூட தன்னை தமிழ்த்தாயின் பிள்ளை என்று எங்கும் சொல்லல. கண்ணதாசன் தான் முதலாக தமிழ்த்தாயின் தமப்புதல்வன் நானடி என்று சொல்வதற்காக நின்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன் புகழ் சேர்க்கின்ற ஒன்றமிழ் புலவர்களை வாழ்த்துகிறேன், தமிழ் புலவர் வாழியரே என்று வாழ்த்துகிறார். கண்ணதாசனுடைய வனவாசத்தை படித்து பாருங்கள், காந்தியடிகளுடைய சத்திய சோதனை படித்து பாருங்கள். இரண்டு கருத்துக்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட தன்னுடைய உண்மையான உருவத்தை, தன்னுடைய பலகீனங்களை சமூக வெளிக்கு கொண்டு வருகின்ற ஒரு மாபெரும் கவிஞனாக வாழ்ந்திருக்கிறான். அதனால்தான் அவன் தன்னை சொல்லுகின்றான், ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு நான் ஒரு முன் உதாரணம், ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு புத்திமதி சொல்வதற்கு எனக்கு அருகதை உண்டு என்று சொல்கின்றான் என்று சொன்னான். அது கண்ணதாசனுக்கு மாத்திரமே கைவந்த ஒரு கலையாக இருக்க முடியும். பாடப்புத்தகங்களில் 11ஆம் வகுப்பு பாடத்திலேயும் 12ஆம் வகுப்பு பாடத்தில் கண்ணதாசனுடைய கவிதை ஏதாவது ஒன்று, திரை இசை அல்லாத ஏதாவது ஒன்று, கவிதா மண்டலத்தினுடைய கவிதை கண்ணதாசனுடைய கவிதை ஒரு பாடமாக வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 10-20 ஆண்டுகளாக அவைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி 11ஆம் வகுப்பிற்கு வைக்கப்பட்ட ஒரு பாடப்பகுதி தான் கண்ணதாசன் யார் என்பதை எனக்கு படம் பிடித்து காட்டியது. எத்தகைய ஒரு தன்மானமுடையவனாக, எத்தகைய ஒரு கொள்கை கோட்பாடுடையவனாக இந்த கவிஞன் வாழ்ந்திருக்கிறான். காசுக்காக கவிதை எழுதுகின்ற மத்தியிலே தமிழுக்காக, தனக்காக, சமுதாயத்திற்காக கவிதை எழுதி ஒரு புதிய விழிப்புணர்ச்சியை, மறுமலர்ச்சி இலக்கியம் என்று பாரதிதாசன், கவிமணி தேசியவிநாயகம்பிள்ளை, நாமக்கல் கவிஞர் வரிசையிலே அந்த மரபுக்கு பின்னராக வந்த ஒரு மாபெரும் கவிஞனாக வந்தவன், மறுமலர்ச்சி கவிதைக்கு ஒரு புதிய மகுடம் சூட்டியவன் என்று சொன்னார் அது கண்ணதாசன் தான். அப்படிப்பட்ட ஒரு மறுவிடமான கவிதை ஒன்று, நான் கவிஞன் யானோர் கால கணிதம். இந்த வார்த்தைகள் கொஞ்சம் கவனிக்கணும். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கண்ணதாசனுடைய முத்திரை படித்த தமிழ் சொற்கள். கவிஞன் யானோர் கால கணிதம். 1927 ஒரு காலம், 2025 ஒரு காலம், கிட்டத்தட்ட 99 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அவன் ஒரு கால கணிதம். வண்டாய் எழுந்து, தமிழ் ஆர்வலர்கள் இந்த வரியை கவனிக்கணும். வண்டாய் எழுந்து, எந்த வண்டு? தமிழ் இலக்கிய வண்டாகிய நான் எழுந்து மலர்களில் அமர்வேன், இலக்கிய சோலையில் எண்ண முடியாத மலர்ந்திருக்கின்ற இலக்கிய மலர்களில் அமர்வேன், வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன். 1330 அருங்குறப்பாக்களை என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 338 குறட்பாக்களை திரைசலை பயன்படுத்திய ஒரே கவிஞர் கண்ணதாசன். 338 குறட்பாக்களை தன்னுடைய திரை இசையில அந்த கருத்தினுடைய குரல் ஆழமான கருத்துக்களை அப்படி போகிற போக்குல பாமரனுடைய செவிகளுக்கு ரீங்காரமாக தந்து சென்றிருக்கின்ற ஒரு மாபெரும் தமிழ் பணியை செய்தவன். அதான் வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன், பண்டு கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். அவங்க சொல்லாததா? அவங்க அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, இருந்தாலும் அவங்க எங்கேயாவது விட்டு சென்றிருந்தால் அதை சொல்வதற்கு நான் முயற்சிக்கிறேன் என்று தன்னம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது பாருங்கள். வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள், ஓப்பன் கமெண்ட் சொல்லுவாங்களே, வாக்கு மூலங்கள். அதான் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நான் ஒரு உதாரணம் அல்ல, எப்படி வாழக்கூடாது என்பதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்கின்ற அருகதை எனக்கு உண்டு என்று சொல்கிறான் என்று சொன்னார். அதுதான் வாக்கு மூலம். வளமார் கவிதைகள் வாக்கு மூலங்கள், மாற்றம் எனது மாநில தத்துவம். இந்த வரியை மேடையில் முழங்காத அறிஞர்களே கிடையாது. எல்லா கருத்துக்களும், எந்த தலைப்பில் நீங்கள் பேசினாலும், எந்த கருத்துக்கு நீங்கள் உட்பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும், எல்லா கருத்துக்களும் காலந்தோறும் மாறி வருகின்றன. சிந்தனை மாற்றம். மனிதன் என்பவனை மாறிக்கொண்டிருப்பவன் தானே, கருத்துக்களால், கொள்கைகளால், கோட்பாடுகளால் மாறிக்கொண்டிருப்பவன் தானே மனிதன். எனவே தான் சொன்னான், மாற்றம் என்பது மானிட தத்துவம். தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம். அருமையான தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரங்கள். எத்தனையோ பேர் தத்துவவாதிகள் வந்தார்கள். எல்லா தத்துவங்களும் இந்த மண்ணில்
விதைக்கப்பட்டிருக்கின்றன, விருட்சமாய் வளர்ந்திருக்கின்றன, நம்மை பண்படுத்துகின்றன சொன்னால் தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்தியம். இன்னும் தத்துவவாதிகள் வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த தத்துவங்களை எல்லாம் வாங்கி சாதாரண பாமரனுடைய கடைக்குடி கோடியில் இருக்கிற திண்ணையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுக்கும் கூட தத்துவ முத்துக்களை கொண்டு செல்கின்ற ஒரு மாபெரும் கடமையை தன்னுடைய வாழ்நாளில் செய்து முடித்து அழியா புகழுக்கு சொந்தக்காரனாகி இருப்பவன் பன்னரசன் கண்ணதாசன். கேட்டு வந்து தமிழ் நிற்கும் உன் வீட்டு வாசலில் கதவை தட்டும். கண்ணதாசன் மேல வெறி உண்ட ஒருத்தர் உண்டு. இன்னைக்கு இருக்கிற சினிமா நடிகர்களுக்கு மேல ஒரு ஈடுபாடுகள், அந்த ஹீரோ வொர்ஷிப் என்று சொல்வார்கள். அந்த தலைமை பண்பு மீது இருக்கின்ற ஒரு வெறித்தனமான ஈடுபாடு, அந்த ஹீரோ வொர்ஷிப்னு சொல்லுவாங்களே, கண்ணதாசன் மேல ஒருத்தனுக்கு ஒரு ஹீரோ ஈடுபாடு இருந்திருக்கு. அவர் சொல்றான், கேட்டு வந்து தமிழ் நிற்கும் உன் வீட்டு வாசலில் கதவை தட்டும். பாக்கடலில் குளித்த முத்தையா, இளமையில் அவங்க அப்பா அம்மா வச்ச பேர். சாத்தப்ப செட்டியாரும் விசாலாட்சி அம்மையாரும் கண்ணதாசனுக்கு வைத்த பெயர் இயற்பெயர் முத்தையா. அது ஞாபகமா சொல்றான், பாக்கடல் குளித்த முத்தையா, பார்க்கடல் ஈன்ற முத்து ஐயா. பாஸ்கரதாசன் ஒருத்தர் கண்ணதாசன் மேல வெறியே கொண்டவன். கவித்துவத்தில் ஒரு தனித்துவம் கண்ட சரித்திர கவிஞன் கண்ணதாசன். மற்ற கவிஞர்களிலிருந்து விடுபட்ட ஒரு கவிஞராக இருந்திருக்கிறான் என்று சொன்னார். இப்ப போகிற போக்கில் சில வார்த்தைகளை நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த போகிற போக்கில் பாமர மனிதன் உயர்த்துகின்ற வார்த்தைகளை கூட அவன் கவிதைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கின்ற அழகு, அதனுடைய அந்த அழகு அமரத்துவம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது கண்ணதாசனுடைய ஆளுமைக்கு கிடைத்த பெரிய வெற்றி. குறள், சங்க இலக்கியம், இதிகாச புராணம், காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், பாரதிதாசனுடைய கவிதைகள் அனைத்தையும், என் காளிதாசனுடைய கவிதைகளை காப்பியங்களை கூட எளிமையாக்கி கொண்டு சேர்க்கின்ற ஒரு மாபெரும் தமிழ் பணியை செய்தவன் என்று சொன்னால் அது கண்ணதாசனுக்கு தான் அந்த பெருமை சேரும். பொதுவாக சைவ சமயத்தில் சைவ சபை, சைவம் வளர்க்கின்ற ஒரு சபை இது. 63 நாயன்மார்களுடைய படம் ஒரே இடத்துல இருக்கு பாருங்க. அந்த சைவத்தின் வழிபடு கடவுளாக இருக்கக்கூடிய சிவனுக்கு தாயும் இல்லை தந்தமில்லை என்பது பக்தி இலக்கியங்கள் தருகின்ற விளக்கம். சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றிய நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரத்தில் கூட இளங்கோ சொல்லுகிறான், பிறவாயாக்கை பெரியோன் என்று சிவபெருமானை சொல்றான். பிறவாயாக்கை நம்ம போல அவர் பிறக்கவே இல்லையா, தோன்றினார், அவ்வளவுதான். பிறவா யாக்கை பெரியோன், 2000 ஆண்டுக்கு முன்னாடி இளங்கோடிகள் சொன்ன வார்த்தை. பக்தி இலக்கியம் வளர்ந்து வருகின்ற தமிழ் மறுமலர்ச்சி காலத்துல மணிவாசக பெருமான் சொல்றான், ஆதியும் அந்தமும் இல்லா அருள்பெரும் ஜோதிங்கிறான். ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது மணிவாசகர் சொல்கின்ற வார்த்தை. இறைவனுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. திருச்சாதல் என்று திருவாசல் பகுதி இருக்கு. 2 தோழிகள் உரையாடுவது போல என்ன தமிழ். அந்த தமிழ்ல தாயும் இலி தந்தையும் இலி அப்படின்னு வந்து கேள்வி, அவங்க கடவுளா, அவன் கடவுள் அனாதப்பைய யாருக்கு, சிவபெருமானை பார்த்து சொல்றா. மணிவாசகர் சொல்லலாம், நம்ம சொல்ல முடியுமா? நீங்கள் வழிபடுகிறீர்களே சிவபெருமான், அவன் ஒரு அனாதை. தாயும் இலி தந்தையும் இலி, இப்படி தாயும் இலி தந்தையும் இலி என்று மணிவாசகரும், ஆதியும் அந்தோமெல்லாம் அருள்பதும் ஜோதி என்று மணிவாசகரும், பிறவாயாக்கை பெரியோன் என்று இளங்கோவடிகளும் சொன்ன சிவபெருமானை தாய் உண்டாக்கி கொடுக்கிறார். சிவபெருமானுக்கு தாயும் இல்லைன்னு சொன்னது இவருக்கு பிடிக்கல. ஏன்னா தன்னை பிள்ளையாகவும் சிவனை தாய், தமிழ் தாயை பெற்ற தாயாகவும் கருதிய மனோபாங்கு உடையவன் அல்லவா. இப்படிப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் சிவபெருமானை அனாதையாக்கி விட்டார்களே, நாம் ஏதாவது புதிய முயற்சி செய்யலாம் என்று பார்த்தால் புராண இதிகாச கதைகளுக்கு கூட இந்த தன்னுடைய சொந்த கருத்தை திணிக்கின்ற ஆளுமை யார் ஒருவனுக்கு வரும் என்று சொன்னார் கண்ணதாசனை தவிர வேற எந்த வித்தக கவிஞனுக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு அவனுக்கு வந்து கிடைத்தது. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. இந்த வரியை பல பேருக்கு தெரிஞ்சிடும். சிவலிங்கம் 63 நாயன்மார்களுடைய வரலாறு பெரிய புராணம். 63 திருவிளையாடல்களை பற்றி பேசுகின்ற புராணம் திருவிளையாடல் புராணம். அதுல 63 திருவிளையாடல்கள் நிகழ்த்திய சிவபெருமானுடைய பெருமைகள் பேசப்படுகிறது. அதுல ஒரு கதை, சிவலிங்கம் வந்து சாட்சி சொல்லிச்சான். ரத்னாவளி என்ற ஒரு பெண்ணுக்கு சூழ்நிலை காரணமாக இரவிலே திருமணம் நடந்து விடும். அதுக்கு சாட்சி யாரு அப்படின்னா ஒரு கிணறு இருக்கும், அந்த வரலாறு படிச்சா தெரியும். அப்ப மன்னன் முன்னாடி இந்த பெண் கொண்டு பெற்றோர்கள் வந்து இவளை ஏற்றுக்க மாட்டாங்க. இங்கேயோ போய் தாலி கட்டிட்டு வந்துட்டா இவளை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று. அப்ப இந்த பெண் கதறுகிறார். கணவன் பேசாம மடந்தையாக இருக்கிறான். சிவலிங்கம் வந்து அங்கு சாட்சி சொல்கிறது, என் முன்னாடி தான் இவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று ஒரு வரலாறு என்று வருகிறது. ரத்னாவளிக்கு திருமணம் செய்விப்பதற்காக சாட்சி சொல்வதற்கு சிவன் வந்ததாக ஒரு வரலாறு. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ,
மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. எங்கேயோ இருக்கிற ஒரு வரியை கொண்டு வந்து இங்க கொண்டு சேர்க்கிறாங்க. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. இதன் பாடல வரக்கூடிய ஒரு அனுபல்லவி. கீழே சரணம் வருது பாருங்க. அங்கதான் அவனுடைய தன்னுடைய விருப்பத்தை, வேகத்தை, தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறான். தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகத்தில்லையோ. தாய்க்கு என்ன பழி வந்துட்டு வரலாறு எல்லாருக்கும் தெரியுமே. திருவிளையாடல் படம் பார்க்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் பார்க்காமல் தவிர்த்துப்பாங்க. எல்லாருக்குமே ஒலிச்ச அந்த குரல் தமிழ் இருக்க, தீன் தமிழ், நல்ல தமிழ் கேட்போம் என்று இலங்கை வானில் ஒரு செய்தி போடுவாங்க. அந்த நல்ல தமிழா எது வரும்? திருவிளையாடல் திரைப்படத்தில் இடம்பெற்ற தமிழ் சொற்கள் வரும். அதுல ஒன்று, அந்த ஹேமநாதனுக்காக பாண்டிய மன்னன் தன்னுடைய நாட்டை இழக்க தயாராகிற சூழ்நிலை. அதனால ஒரு ஆணவம் பிடித்த ஒரு இசைக்கலைஞனுக்கு இந்த பாண்டிய நாடு அடிமைப்பட்டு விட்டால் தாய் தமிழுக்கே அது இழுக்கு, இறைவா உனக்கு வந்த இழுக்கல்லவா என்று கேட்கணும். அந்த கதைக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதுக்கு பாதிக்கப்பட்ட அந்த பானபத்திரன் என்ற பாத்திரம் இறைவனிடம் முறையிடுகின்ற பொழுது கண்ணதாசன் வந்து நேரடியாக முறையிடுகிறார். கண்ணதாசன் அந்த பாத்திரமாக மாறுகிறார் என்று சொன்னால் அதுதான் ஆளுமை என்பது. தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகத்தில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. இறைவா, முன்னாடி எல்லாம் உனக்கு அம்மா இல்ல அப்பா இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, நான் சொல்றேன்டா, உனக்கு தமிழே தாய். தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகக்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. வேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா, உன் ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கன்றி எனக்கில்லை, உனக்கின்றி எனக்கில்லை. இந்த ஊருக்கு பழி வந்தா எனக்கு ஒண்ணு இல்லையா, உனக்கு தான் வழி. உங்க அம்மா வளர்த்த சங்கம் வளர்த்த தமிழ், 3ஆம் சங்கம் இருந்து வளர்த்த தமிழ், தாமரை பொய்கையிலே திருக்குறளை ஏற்றுக்கொண்ட சங்கம் இருந்த தமிழ், அந்த தமிழுக்கு இன்றைக்கு இழுக்கு வந்திருக்கிறது. அந்த பழி தமிழுக்கு அல்ல, உன் அன்னையாகிய தமிழ் தாய்க்கு, அவளுடைய பிள்ளையாக நீ இருக்கின்ற காரணத்தினால் இதை காப்பதற்கு நீ வா என்று சொன்னார். வந்துதான் ஆகணும். தமிழ் வரவழைத்தது. இது கதை, நம்புங்க நம்பாம போங்க. அந்த இடத்தில் கூட ஒரு புராண கதையில் கூட இந்த நிகழ்வை கொண்டு பொருத்துகின்ற பேராற்றல் இதற்கு பின்னாடி வந்த எந்த கவிஞனுக்கும் இல்லை, இனிமேல் வர இருக்கின்ற எந்த கொம்பனுக்கும் இல்லை என்று சொன்னால், இன்றைய நாளில் இந்த கண்ணதாசனுடைய இந்த பிறந்த நாளில் இதை நாம் நினைவு கூறி அந்த மாபெரும் கவிஞனுக்கு நாம் தலை தாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரிகளும் நம்முடைய என்னுடைய ஒத்த வயதுடையவர்களும் இருக்கிறார்கள். பொதுவாக இந்த உறவு முறை இப்போ சமுதாயத்தில் இல்லை. ஏன்னா கணவனெல்லாம் பேர் சொல்லிலாம் கூப்பிடுறாங்க. இப்போ அது நாகரிகம். பேர் சொல்லி அந்த பேரை கூட குறைச்சிடும். மாப்பிள்ளைக்கு பரமசிவம் வச்சுக்க, பரமு, டேய் பரமு. பரமசிவம் நல்ல பேரு. விக்னேஸ்வரன் ஒரு மாப்பிள்ளைக்கு பேரு. மனைவி கூப்பிடுறா, ஏ விக்கு, மிஸ்டர் விக்கு. விக்கு விக்னேஸ்வரன் விக்கு ஆயிட்டார். இப்படி ஒரு கால சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு 70 ஆண்டு அகவே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய உறவு முறைகள், எனக்கு 3 சகோதரிகள். இந்த 3 சகோதரிகளுடைய கணவன்மார்கள் எனக்கு என்ன உறவு? தமிழ்ல என்ன உறவு முறை? அத்தான். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை தெரியும்? கண்ணதாசன் மகாதேவி அந்த படத்துல தமிழ்ல வசனம் எழுதுவார். அந்த படத்துக்கு வெற்றிக்கு பல காரணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிச்சாரு, அதனால ஒரு காரணம். நடிகர் திலகம் சிவா சாவுத்தின் நடிச்சாங்க, அது ஒரு காரணம். அதை விட முக்கியமான காரணம், கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதினார். கண்ணதாசன் அந்த பாடலுக்கு திரைக்கதை வசனம் எழுதினார். அதுல வீரப்பா பேசுற மாதிரி வரமா வரும். அத்தான் என்ற வார்த்தையில் செத்தாமடி இந்த கருணாகரன், சாதாரண வார்த்தை. அந்த தமிழ்ல இருக்கக்கூடிய உறவு முறை என்கின்ற அத்தான் என்ற வார்த்தையை எங்கே கொண்டு வைக்கிறான் பாருங்க. எங்கெல்லாம் அத்தான் வருதோ அங்கெல்லாம் கண்ணதாசன் நிற்பார். கேட்பவர்கள் எல்லாம் செத்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அத்தான் என்ற உறவு முறை வார்த்தையை, என்னத்தான், ஏனத்தான், ஏங்க உங்களைத்தான், ஏங்க உங்களைத்தான்ல கூட அத்தான் வந்துருது இல்ல. அந்த தமிழ் அந்த உறவு முறை வார்த்தைகள் வேற எந்த மொழியில் இங்கிலீஷ்ல பிரதர் இல்லாமா, எல்லா உறவு முறைக்கும் பிரதர் எல்லாம் வந்துருது. தமிழ்ல அக்கா மாப்பிளைக்கு தான் உரிமையோட அத்தான்னு சொல்றோம். அது யாரும் சொல்ல முடியாதுல்ல. தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியினுடைய கணவனுக்குத்தான் என்ன பேரு? அத்தான். தாலி கட்டிய மனைவி எல்லாருமே சொல்லக்கூடாது. அந்த ரங்கத்தில் இருக்கிற போது அத்தான், ஏங்க உங்களைத்தான், என்னங்க உங்களைத்தான், இந்த வார்த்தை பாட்டில் வைக்கணும்ல. யார் வைக்க முடியும்? கண்ணதாசன் தான். பாண்டிச்சேரிக்கு வசியல் கூட்டத்துக்கு போறார். ஒரு காலத்துல வேற ஒரு முகாமில் இருந்தார். வரலாறு எல்லாரும் தெரியும்.
அப்போ அண்ணாதுரையும் அவரும் மகிழுந்தில் போகிறாங்க. அண்ணாதுரை ஒரு பழக்கம் உண்டு, அதிகமாக உணவு உண்ண மாட்டார். இந்த நொறுக்கு தீனி நுரைய திம்பார், இந்த மிக்சரு காரச்சவு இதெல்லாம். அது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஒரு டீயை குடிச்சில பசி ஆறிடும், ஒரு 3 மணி நேரத்துக்கு தாங்கும். வெறும் வடை ஒரு ஸ்வீட்டு டீ எது கொடுக்காங்க, ஒரு 2.5 மணி நேரமாக நீங்கள் உட்காந்துருக்கணும், 2 மணி நேரம் உட்காந்து பசிக்காது இல்லை. அது மாதிரி 2 மிக்சரை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு அவரோட 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவார். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். வழியில் ஒரு இடத்துல நிச்சயம் சாதாரண ஒரு கடையில் மிக்சர் வாங்கிட்டு வாங்க, கண்ணதாசன் இறங்கி போய் தன் காசை கொடுத்து ஒரு மிக்சர் பட்டனை வாங்கிட்டு வார். மிக்சர் பட்டனை கொடுப்பான்ல அந்த பேப்பரை மடக்கி, அது அந்த கடையில் வாங்கி, அதுவே ஒரு அழகியா. அந்த ஜங்ஷனில் கண்ணன் ஸ்வீட் ஸ்டால்னு ஒன்று உண்டு, கண்ணன் கோயில் முன்னாடி. 10 பைசா அல்வா, நம்புவீங்களா? 10 பைசா, 50 கிராம் 10 காசு. நீங்கள் 50 கிராம் அல்வா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, அது நல்ல அல்வாவா தெரியாது. அந்த 10 கிராம் அல்வா ஒரு தாளில் சுருட்டி இலவசமாக ஒரு கை அள்ளி மிக்சர் கொடுமா பாருங்க, அதான் அங்கே கிளைமாக்ஸ். இன்னைக்கு அந்த பழக்கம் உள்ளவங்க அல்வா 50 கிராம் வாங்கி சாப்பிடுவாங்க, இருட்டு கடையிலையோ அல்லது லட்சுமி விலாசிலையோ. அப்படி கையெழுத்து நிற்பாங்க, அம்மா தாயை, அதுக்கு இல்லை, மிக்சர் இலவசமாக கிடைக்கும். அதுதான் ருசி, வாங்கணும். நீங்கள் இது தன்மானம்லாம் பார்க்கக்கூடாது, நான் எங்கே போனாலும் வாங்கிடுவேன். அல்வா சாப்பிட்டேன்னா ஏன்னா கண்ணதாசனை ரசிச்சேன் வேணாம். எப்பெல்லாம் நான் அல்வாக்கு மிக்சர் வாங்குறேனோ அப்போ கண்ணதாசன் நினைவுக்கு வந்துடுவார். அவர் வாங்கியிருக்காருல்ல, அந்த மிக்சரை வாங்கிட்டு வந்து 2 பேரும் திங்கிறாங்க. அண்ணாத்துறை கையில் கொடுத்தாச்சு, பொட்டத்தை பிரித்து தின்னுட்டு இருக்காரு. கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கு. கண்ணதாசா இந்தா கொஞ்சம், முதல்ல 2ஆ பிச்சு தாளை பிரித்து கொடுக்கலாம்ல, கொடுக்கல. மிச்சம் இருக்கிறத கொடுத்தாராம். அதை பார்த்துட்டு அந்த மிச்சரை அது கையில் வச்சு பொடி போடுறாரு அந்த ஆள் பாரு. அது பொடி வாடு மிச்சரில் அடி. அதனால இதை தின்னா நமக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என்ன பெரிய மனுஷனை எப்படி மதிக்கிறது சொல்லி அந்த பேப்பரை கசக்கி இப்படி வெளியே போடலான்னு பார்த்தா அதில் 2 எழுத்து கண்ணில் மறைச்சிட்டு மிச்சர் அப்படியே காருக்குள்ள விதையில உதறிட்டு பார்த்தா தான் 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 இருக்கு. என்னடா, ராமச்சந்திர கவிராயர்னு ஒரு மாபெரும் கவிஞர். அந்த கவிஞன் எழுதின பாட்டு அந்த தாளில் இருக்கு. இப்போ கவிஞன், இப்போ நம்ம கண்ணதாசன் பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு 30 நாள் மண்டையை உடைக்கணும், எங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கான், இது வரைக்கும் சொல்லாத என்ன சொன்னலாம், இப்படி சொல்லியே பாதி முடி காணாமல் போயிடுச்சு. அப்படிலாம் நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கு. பார்த்த உடனே அப்படி தோணல. பிறவி கவிஞன், கவிஞர்கள் உருவாகிறார்களா பிறக்கிறார்களா என்றா, கவிஞன் பிறக்கிறான். கருவிலே திருவுடையவன் தான் கண்ணதாசன் போன்ற ஆளுமையாக வரலாற்றில் பதம் படிக்க முடியும், இல்லை பதம் படிக்க முடியாது. அப்படி என்ன இந்த ராமச்சந்திர கவியார் எழுதியிருக்க, கல்லைத்தான் மண்ணைத்தான், எல்லாருக்கும் தெரியும் தமிழ். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான். பசியால் பட்டினியால் கிடக்கிற ஒரு வறுமையில் வாடுகின்ற ஒரு புலவன் பேசுறான். கல்லை கரைச்சி குடிக்க முடியுமா, மண்ணை கரைச்சி குடிக்க முடியுமா, அதெல்லாம் அந்த கலையெல்லாம் எனக்கு சரியில்லையே. பல்லைத்தான் திறக்கத்தான், ஐயா சாமி வள்ளலே புரவலரனே எனக்கு ஏதாவது கொடு என்று பல்லைன்னு காட்ட வேண்டிய இழிநிலைக்கு நீ ஆளாக்கிட்டியே. பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான், பதுமத்தான் தான் பிரம்மா, என்னை படைச்சிட்டானே, புவியில் தான் பண்ணினானே, நீ எதுக்குயா, நான் இப்படி நடந்த பிச்சைக்காரனா இருக்கு, நீ எதுக்கு என்று ராமச்சந்திர கவியார் இந்த தாள் அப்படியே மடித்து உள்ளே வச்சுட்டா இருக்கணும். பாவ மன்னிப்புன்னு ஒரு திரைப்படம், பீம்சிங். பீம்சிங், எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், இந்த 4 பேர் கூட்டணி இருந்தால் அது வந்து திரை இசை வரலாற்றில், திரைப்பட வரலாற்றில் பொன்னெழுத்துக்களாக பொறுக்க வேண்டிய பொற்காலங்கள். என்னோட வயது சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இருக்கீங்க, யூடியூப்பில் போய் கண்டதெல்லாம் பார்க்காதீங்க, இதெல்லாம் பாருங்கள். தமிழ் எவ்வளவு ஆளுமை செய்திருக்கிறது. போட்டி மனப்பான்மை நடிகனுக்கு இப்போ இருந்திருக்கு, கவிஞனுக்கு இருந்திருக்கு, இசையமைப்பாளனுக்கு இருந்திருக்கு, இயக்குனருக்கு இருந்திருக்கு. ஒரு படம் வெளிவதற்கு முன்னாடி அந்த மாநிலத்தை ஒளிபரப்பு தடைப்படணும், இந்த மாநில படுத்துறது விளம்பரம்லாம் இருக்கு. இப்போ எந்த விளம்பரமும் இல்லாமல் திறமையால் கோலோச்சிய கோமான்கள் வாழ்ந்த நாடு இது தமிழ்நாடு. தமிழுக்காக வாழ்ந்தவர்கள், தமிழ் அதிலே வந்தது. இந்த பாட்டை கொண்டு அந்த படத்துக்கு வைக்கிறான். அத்தான் என்னத்தான், 2 தோழிகள் பேசுறாங்க. காதல் உணர்வை, காதல் தனக்கு வந்த விதத்தை இன்னொரு காதல் வயப்பட்ட ஒருத்தர் தான் பகிர்ந்து கொள்ள முடியும். சங்க இலக்கியத்தில் போன பாருங்க, அங்க இருக்கிற பாத்திரப்பட்டு முக்கியமான பாத்திரப்பட்டு தோழி தான். எந்த அகப்பாடலை எடுத்து கொடுத்தாலும் தோழிக்கு தனி சிறப்பிடம் உண்டு. என்னுடைய உள்ள கருத்தை நன்றாக தெரிந்து எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்லி இந்த காதலை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகின்ற மாபெரும் பொறுப்பை ஏற்று நடத்துகிறவள் தோழியாக இருப்பாள். அதனால தோழிகிட்ட பரிமாறிக்கொள்வது போல ஒரு சிச்சுவேஷன். அதை சொன்ன உடனே இந்த தான் அந்த ராமச்சந்திர கவிராயர் பாடல அவனுக்கு ஞாபகம் வருது. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான்
எப்படி சொல்வேனடி. திருமணம் ஆனப்புறம் தான் கணவர் அத்தான்னு சொல்ல முடியும். இப்பவே சொல்றேன்னா, என் நினைவெல்லாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருப்பவரை இந்த உறவுமுறை தவிர வேறு எந்த உறவுமுறையால் நான் அழைக்க முடியும் என்று சொல்வதற்கு இந்த வார்த்தை. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. அவர் மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான், கண்ணை பத்தி தானே காதல் வரும். எப்படி சொல்வேனடி. அந்த எப்படி சொல்வேனடிங்கும் போது இந்த விஸ்வநாத ராமும் சேர்ந்து வயலுக்குள்ள என்னமோ விளையாடுவாங்க. நீங்கள் இரவு நேரத்தில் லேசாக சவுண்டை குறைச்சி வச்சு மின் வழியையும் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு கண்ணை மூடி இப்படி கேட்டு பாருங்க, அப்படியே பறந்து வானத்தில் போகலாம். போக முடியுமா? போகலாம். போக வச்சவர் கண்ணதாசன். ஏனத்தான் என்னை பாரத்தான், தான் எப்படி வந்து உழுது பாருங்க. ஏனத்தான் என்னை பாரத்தான் என்று தான் தீனம் சொல்லித்தான், கேளத்தான் என்று சொல்லித்தான், சென்ற பெண்ணைத்தான் கண்டு அழைத்தான், சிரித்தான் அணைத்தான். 3 நாள் முடிஞ்சு வச்சு ஒரே 3 வார்த்தை பாருங்க. அழைத்தான், சிரித்தான், நான் கண்ணை மூடி திரும்பதுக்குள்ள அணைத்தான். அழைத்தான், சிரித்தான், அணைத்தான். எப்படி சொல்வேனடி. பெண்ணினுடைய காதல் மொட்டு, அது தொட்ட உடனே மலரும்ல. தொட்டுத்தான் கண்ணில் பட்டுத்தான், முத்துத்தான் உடல் பட்டுத்தான். அவள் அறியாமலே பின்னாடி வந்து கண்ணை பொத்திட்டான். கண்ணை பொத்தினது யாரா இருக்கும்? இந்த உரிமை யார் எடுத்துக்கொள்ள முடியும்? கணவனாக எதிர்காலம் வரப்போடுகின்ற காதல் தான் செய்ய முடியும். அவன் சும்மா வேற இல்ல, தோளும் ஒரு விரலால தொட்டானா. முட்டுத்தான் கண்ணி சிட்டுத்தான், முத்துத்தான் உடல் பட்டுத்தான் என்று தொட்டுத்தான், கையை இணைத்தான், வளைத்தான், சிரித்தான். எப்படி சொல்வேனடி. இன்னைக்காவது போய் பாருங்க. இது சொல்லி முடிச்சுன்னு ஒரு கேப் வரும். அது தேவிகாவுக்கு பின்னாடி சிவாஜி ஒரு முகம் காட்டுவான் பாருங்க, ரசிகனி. சாவித்திரிக்கு பின்னாடி ஜெமினி கணேசனை காட்டுவான் பாருங்க. என்ன என்ன ஒரு காட்சி அமைப்பு. எங்கேயாவது விரசமான வார்த்தைங்க இருக்கா? இருக்கா? யோசிச்சு பாருங்க. காதலில் தெய்வீகத்தை பூத்தியவர், டிவைன் லவ் என்று சங்க இலக்கியம் பேசிய ஒரு காட்சி நுட்பத்தை கவிஞர் கண்ணதாசன் திரை இசை மூலமாக மக்களுக்கு நாகரிகமான காதலை கற்றுக் கொடுத்தான் என்று சொன்னான். அது தமிழ் அவனுக்கு போட்ட பிச்சை. அந்த அளவிற்கு ஆளுமையுடைய ஒரு மாபெரும் கவிஞனாக கண்ணதாசன் இருந்திருக்கிறான் என்று சொன்னால் 17 சித்தர்கள் பத்தி வரிசையில் நிறைய பேரை சொல்லலாம். அதுல அழுகுனி சித்தர்னு ஒருத்தன். அது என்ன அழுகுனி சித்தர்? பேரே ஒரு மாதிரி கேட்கறது. அழுது எழுத பார்க்க அசிங்கமா இருப்பாரா? அழகே அணியாக இருந்த சித்தரா. வேற யாருக்கும் ஆண் அழகனுக்கெல்லாம் விட ஆளுமை பேராண்மை உடையவன் சொல்லுவாங்க. ஆஜானுபாகுன்னு ஒரு தோற்றம் உண்டு, பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே. தோல் முதல் இந்த கையினுடைய நடுவரல் இருக்கு பாருங்க, அது குனியாம முட்டை தொட்டுதுன்னா அவன் ஆஜானுபாகு. யாரா நந்தன், காமராஜ் இருந்தார், ஆப்ரஹாம் லிங்கன் இருந்தார். பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய ஆளுமைகள் அப்படிலாம் இருப்பாங்க. அது மாதிரியான ஜான் எஃப் கென்னடி, எப்பேற்பட்ட வரலாற்றில் எப்பேற்பட்ட ஆளுமைகள். காந்தியடிகள் இப்படி புரிஞ்செல்லாம் தொட வேண்டாம். அப்போ நம்ம இப்படி குறைஞ்சி கீழே பாதத்துக்கு போயிடுவோம். அது தோற்றத்திலே பிறவியிலே வரக்கூடிய கருவிலே அமைந்த திரு உரு. அது அந்த ஆஜானுபாகுவான தோற்றம் என்பது. அப்படி ஒரு தோற்றத்தோடு இருந்திருக்க வேண்டும் அந்த அழகுக்கு அணி செய்த சித்தர். காலப்போக்கில் அப்படியே மறி அழுகுனி சித்தர்னு. அவருடைய பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் சோக ரசம் அதிகமாக தழும்பி வதியும் என்பதற்காக பாடுபவர்களும் கேட்பவர்களும் அழுகின்ற சூழ்நிலை உருவதனால் இவருக்கு அழுகுனி சித்தர் என்று பெயர் ஏற்பட்டிருக்கலாமோ என்று கூட சொல்லலாம். அவர் ஒரு பாட்டில் என்ஷான் உடம்பு, இந்த உடம்பு பாருங்க, என்னுடைய உடம்பு நான் 5 அடி 2 அங்குலம் இருக்கேன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்கும், ஒவ்வொரு உயரத்தில் இருக்கும். அவங்களுடைய சான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சுண்டு வரலேருந்து இந்த பெருவரலுக்கும் இருக்கிற அளவுக்கு. இப்போ இந்த டயஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 3.5 சான் இருக்குன்னு அளந்துடலாம் நீளம் அகலத்தை. நாம் படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு கால் கட்டை விரலேருந்து இப்படி அளந்துக்கிட்டே வந்தால் 8 சான் இருக்கும். ஒரு இன்ச்சு கூட. என்ன படைப்பு விசித்திரம் பாருங்க. வீட்டில் படுத்து எழுந்து அளந்து பாருங்க. யாரும் உங்களை பார்க்கக்கூடாது, சிரிச்சிருவாங்க. என்ன பண்ண யாரும் பார்க்காம அவங்க காலை நீங்களே. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். என்ன பழமொழி! சொலவடாமா, சொலவுல போட்டு புடைக்கிற படம் இல்லை. சொலவடைனா ப்ராவர்புன்னு அர்த்தம். அனுபவ மொழிகள்.
பண்பாட்டு சொச்சங்கள் எச்சங்கள் அவ்வளவு பழமொழிகளாம். பழமொழி படிச்சு வாழ்ந்து மனிதன் தன்னை பண்படுத்திக் கொள்ள முடியும் இந்த சமுதாயத்துல. யார் படிக்கிறா? எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க? பாடப்புத்தகத்திலிருந்து மறைக்கப்பட்டு விட்டன. அதுல அந்த அழுகுணி சொத்து என்சான் உடம்படியோ 7-2 வாசல் அடியோன்னா 7-2 14 இல்ல 7-2 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றால் கையை சொன்னான். 14 வருஷம் நீ காட்டுக்கு போச்சு ராமன் எங்க பயந்துருவான், பயப்பட போறது இல்ல. 14 வருஷமா அப்படின்னு பயந்துருவானா. அதனால 7-2 ரொம்ப இல்லப்பா, 7-2 7-2 14 வருஷம்னு சொல்லியிருக்கலாமே. அந்த 7-2 14 இல்ல 7-2 வாசல் அடியோ. காற்று உள்ள போகுது வெளியே வருத, மூக்கு வழியா போகுது, முக்கு வழியா வந்தாலும் ஆரோக்கியம். மூச்சு உள்ள எடுத்துட்டேன், மூச்சு வெளியே விட்டுட்டேன், உள்ள போகணும்ல, போகலைன்னா என்ன ஒரு விசித்திரம் பாருங்க. 9 ஓட்டை இருக்கு நமக்கு. அது அவன் சொல்றான் என்சான் உடம்படியோ. இந்த உடம்புக்கு அவங்க கைக்கு, எறும்புக்கு கை இருந்து அது அளந்தா அது எடுத்தான்னு இருக்கான். யானைக்கு கை கிடையாதுமா, துதிக்கை தான் அதுக்கு ஒரு கை. அதுக்கு கை இருந்து ஒன்று அளந்தா அதுக்கு எட்டுச்சான் தான் இருக்கும். 9 ஒருத்தன் இருக்கான், அவன் கையிலுக்கு அளந்தாலும் அது ஒன்றுதான் எஞ்சான் உடம்பு அப்படின்னு சொன்னான். அது எது பிரதானம்? சிரசே பிரதானம். அந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அது சொல்றான் எஞ்சான் உடம்படியோ 7-2 வாசல் அடியோ. அப்படின்னா இந்த எஞ்சான் உடம்புக்கு தலைன்னு இருக்க இது மத்திரம் போய் மேலே ஏறக்கூடிய ஆன்மீக வெற்றிக்கு உடம்புல கடவுள் கொடுத்திருக்கிற துவாரங்கள் 9, 7-2 வாசல். பஞ்சாயக்காரர் 5 மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற பஞ்சபூதங்கள் 5. சித்தர்கள் விளையாண்டு இருக்கான், வார்த்தை சித்தர்கள் அல்ல அவர்கள். வலமுறிஜானுக்கு வார்த்தை சித்தன் ஒரு பேர் உண்டு. என்ன தமிழ் வலமுறிஜானுடைய பேச்செல்லாம் கேட்டேன்னா தமிழ் உணர்வு இல்லாதவனோட புள்ளி எழுது வந்துடுவான்ல, அப்படி ஒரு ஆளுமை உடையவர் அவர். அதனால அவருக்கு வார்த்தை சித்தர்னு பேர். பாலகுமரன் ஒரு எழுத்தாளர் இருந்தார், சிறந்த நாவலாசிரியர், அவர் எழுத்து சித்தர்னு பேர். அந்த சித்தர்கள் பேரை அவங்க தமிழ் ஆளுமைகள் எப்படிலாம் பயன்படுத்தி நமக்கு எவனுக்கும் அந்த பேர் வைக்க முடியாது. அந்த ஆளுமை நமக்கு இல்லை. பஞ்சாயக்காரர் 5 அஞ்சாமல் பேசுகின்றாய், ஆக்கினைத்தான் பயந்து நெஞ்சார பேசுகின்றாய் கண்ணம்மா, நிலை கடந்து வாழுறேன் நடி. நிலையாமை தத்துவத்தை அந்த அழகுனி சித்தர் அப்படி அருமையா சொல்லிட்டு போயிட்டான். எஞ்சான் உடம்படியோ அப்படின்னு இந்த வார்த்தை கொடையுது கண்ணதாசனை. எங்க வைக்கலாம்? ஒரு பிரிவு துயர், ஒரு காதலிக்கு காதலனை பிரிஞ்ச ஒரு துயர், தன்னை காதலிச்ச ஒருத்தன் இன்னொரு பண்ணா திருமணம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது கதையில. இந்த வார்த்தை உடஞ்சிருக்கு பாருங்க மண்டையில், சப்புன்னு பேனால இருந்து விழுதான். கண்ணதாசன் வீட்டிலேயோ அல்லது திரைப்பட ஓய்வறையிலேயோ உட்கார்ந்து பேனா எடுத்து தாள்களை எடுத்து எழுதும் பொழுது வாசல்ல தமிழில் அகராதியில் இருக்கின்ற அத்துணை சொற்களும் அத்துணை பதங்களும் வாசலில் வந்து நின்று கொண்டு, ஐயா கண்ணதாசா என்னை எடுத்துக்கொள், என்னை முதலில் போட்டுக்கொள், உன் பேனா முனையில் என் வார்த்தை வந்து விளட்டும் என்று வரிசையில் காத்து கிடக்கும். இப்படி எந்த கவனிக்கும் யாரும் கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேஷனா இருக்கட்டுமே, மிகைப்படுத்தலாக கூட இருக்கணுமே, நல்லா இருக்குல்ல, ரசிக்கிறோம்ல, வார்த்தைகள் அவனுக்கு வந்து வரிசையில காத்து கொண்டிருக்குமா, என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி. மணி 8. 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி. என்ன அர்த்தம்? 8 அடுக்கு மாளிகையில உயர்ந்த சிரசு தான பிரதானம். என் தலைவனை, காதல் தலைவனை என் நெஞ்சத்திலிருந்து தலை வரைக்கும் ஏற்றி கொண்டாடி கொண்டிருந்தேனே, இன்றைக்கு அவன் என்னை தவிக்க விட்டு சென்று விட்டானே என்ற உணர்வை பாடலை கொண்டு வர. 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி. கண்ணதாசன் ஒரு பெரிய வித்தை உண்டு, எவனுக்கும் தெரியாது. நான் சொல்றேன், எல்லா கவிதைக்கும் ஒரு பல்லவி உண்டு, ஒரு அனுபல்லவி உண்டு. சரணம் எத்தனை வேணாலும் எழுதலாம், இது பாட்டினுடைய மரபு. பல்லவி, அனுபல்லவி, சரணம். கண்ணதாசன் தான் முதல்ல சொன்னா எடுப்பு, தொடுப்பு, விடுப்புன்னு வச்சான். அந்த பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற வார்த்தை அவனுக்கு பிடிக்கலையே நம்ம தெரியல. எடுப்பான் பல்லவி வச்சிருவான், அனுபல்லவிக்கு தொடுப்பாவும் இருப்பான், முடிப்புன்னு ஒன்று வைக்கிறான். இந்த 3 இந்த பாடல்ல வருது. ஓடோடி வந்த என்னை போராட வைத்தானடி. எங்க ஓடோடி வந்தான்? தேரோடும் வாழ்வில் என்று ஓடோடி வந்த என்னை. ஜானவாசன் கார்ல வச்சு கொண்டு போவாங்கல்ல, அந்த வாழ்க்கை இவளுக்கு கிடைச்சாதான். மேலேருந்து பார்க்கறான், தான் காதலிச்ச கணவன் வேறோட பெண்ணோட கார்ல போறான். தேரோடும் வாழ்வில் என்று ஓடோடி வந்த என்னை போராட வைத்தானடி, கண்ணில்
நீரோட விட்டானடி கண்ணில் நீரோட விட்டானடி. நமக்கெல்லாம் உள்ளம் எப்படி இருக்கு? எண்டோஸ்கோபி அது இதெல்லாம் இதய நிபுணர்கள் பார்க்குறாங்களே. கையளவு உள்ளம், ஆசை எவ்வளவு? கடல் அளவு. ஒரே வார்த்தையில் வைத்து கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி, என்னை விளையாட சொன்னானடி, அவனே விளையாடி விட்டானடி. இது தொடுப்பு, முடிப்போனும்ல. காதல்ல தோல்வி அடைஞ்சிருக்கா, அதுல விரக்தியில சொல்றா, காலங்கள் உள்ளவரை கன்னியர்கள் யாருக்கும் இந்த காதல் வர வேண்டாமடி, எந்தன் கோலம் வர வேண்டாமடி, இந்த கோலம் வர வேண்டாமடி. கண்ணதாசனின் கைவண்ணத்தால் விளைந்த திரைக்காவிய கோலங்கள் காலத்தால் அழியாதவை. அந்த அழியாத கோலங்களை இன்றைய அவருடைய பிறந்த நாளிலே சிந்தனையிலே தேக்கி நல்லவைகளை ரசிப்போம், நல்லவைகளை கேட்போம், 4 பேருக்கு சொல்லி பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே கண்ணதாசன் நினைவை போற்றுவதற்கு வாய்ப்பை தந்த பேரவையினருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.